வணக்கம். பாலமுருகன். எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்துட்டு இன்னும் இந்த சீமான் மேல ஏன் கேஸ போட்டு உள்ள தள்ளல? ஏன்னா விக்கிரவாண்டியில இவனுங்க பேச்சு ஜாஸ்தி, அதனால உடனே விசாரிங்க. 2ஆம் தேதி இவனுங்க பேசின பேச்சுக்கு விளக்கத்தை இங்க கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்து இப்ப அந்த பரபரப்பா இருக்கும் போது எல்லாருமே இவருடைய குரவலையை வந்து பிடிச்சுக்கிட்டு, நீ ஒரு ஜாதி வெறியன், சமூக நீதிக்கு எதிரானவன், நீ இங்க தமிழ் சமூகம், தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல நம்பர் திருட்டுத்தனமான வேலை, ஜாதி வெறிய கிண்டி விடுற வேலைய தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி அப்பட்டமா வெளியில தெரிய ஆரம்பிச்ச உடனே இவன் தனது மாய்மால வித்தையெல்லாம் கொண்டுட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டு திடீர்னு ஜாதி ஒழிப்பு வீரன் மாதிரி பேசியிருக்கான். அதாவது இப்ப இவன் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயத்த கடந்த ஒரு நூற்றாண்டாக நாம பேசிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த எலி அம்மனமா ஓடி இருக்கு. என்னங்கிறத பாருங்க. நாங்கள் தனி நாடு கையில ஏன் கையில இந்த நாடே என்னது அதை நீங்க நல்லா விலகின தம்பி. நாங்க செதற்காய தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கிடைக்கிற பயில நினைக்கிறோம். மொத்த தேங்காய் என்னது? இந்தியா எந்நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டார். உலகத்திலே ஆக பெருமறிஞன் ஒருத்தருக்கான், 65,000 புத்தகம் படித்தவன். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் தனி மனித நூலகம் இருந்தது. உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்பளவு சிலையை திறந்தார்கள். அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அறிவாசான் சொல்கிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்று ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர், ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன். இதை விட சான்று எங்களுக்கு வேண்டியதில்லை. இந்தியா ஏன் நாடு? சும்மா வந்துகிட்டு இருந்த ஓரத்தில் தனிநாடு தானே. என்னடே கோயில செதறாடி திங்கிற சின்ன பயில நாடு என்னது? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு. அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப், ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரையில நீரிருக்காங்க. அது சும்மா வந்துட்டு நாங்க செப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது. நான் நாடு கேட்கல, நீ பிரிக்கி பிரசரிக்கிற. நீ திருச்சியில வந்து வானூர்தி நிலையத்தில் சமஸ்கிருதத்தில் கல்வி போயிருக்க. சமஸ்கிருதம் படிங்கிற படிச்ச எந்த கோயில மணியாட்ட விடுவேன்? எந்த கோயில மணியாட்ட விடுவேன்? எந்த கோயில மந்திரம் சொல்லுவேன்? அது வேற, அது வேற தலைப்பு, அப்புறம் பேசுவோம். இப்ப இங்க வாங்க. நீங்க விடுதலை என்றவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் கேட்ட தமிழ்நாடு விடுதலை, சரி, அதுல எத்தனை படிநிலை? பிறப்பின் அடிப்படையில் பேதம்பாடு பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த சமூக விடுதலை தேவைப்படுது. முதல் படி. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை, இரண்டாவது படிநிலை. ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண்ணிய விடுதலை, சமத்துவம். அங்க பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண்ணிய விடுதலை. அதற்கு பிறகு பொருளாதார விடுதலை, ஒரு நாட்டின் மிக முக்கியம். அதாவது அண்ணா அவர்கள் தனி நாடு கோரிக்கை, திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை திராவிடர் கழகத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய திமுக வரைக்கும் அது ஒரு நீட்சியான வார்த்தையா தான் நம்ம பார்க்க போறோம். அண்ணா அவர்கள் பார்லிமெண்ட்ல திராவிட நாடு கோரிக்கையை வைக்கும் போது சூழ்நிலை காரணமாக ஒன்றியத்தில் இணைந்து பணியாற்றுவதன் மூலமாக நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுகிறோம். ஆனால் அதற்கான தேவை இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பார்லிமெண்ட்ல பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது இந்த திராவிட நாடுங்கிற வார்த்தை நீரு பூத்த நெருப்பு, எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை நீ கிண்டி கொண்டே இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் இந்த கோரிக்கைகள் வெளியே வந்து முன்னால் நிற்கும். அதற்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துல வந்துட்டு கையெழுத்து போடலைன்னா உனக்கு நான் ஃபண்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு 2-3 நாளா பயங்கரமான அல்ட்ராசிட்டியை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசுக்கு முன்னாடி பொன்முடி நல்லா கழுவி ஊத்தி விட்டாரு. அந்த இடத்துலதான் அண்ணா அவர்கள் சொன்னாரு, இந்த இடத்தில் மும்மொழி கொள்கை, இருமொழி, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர், இந்த மாதிரி விஷயம்லாம் எத்தனை நாள் தமிழ்நாட்டில் நீடிக்கின்றதோ அத்தனை நாளும் இங்கே அண்ணாதுரை தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை அண்ணாவே தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப இந்த விஷயத்த நம்ம எதுக்கு சொல்றோம்னா, தனி நாடு கோரிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கொள்கை அளவுல இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட இந்த கேடுகிட்ட பொறுக்கி
நான் வந்துகிட்டு தனிநாடு கோரிக்கையை கேட்கவில்லை அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு பின்னாடி அவன் அடுக்கக்கூடிய வார்த்தைகளை கவனியுங்கள். யாரை துணைக்கு அழைத்து கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான் என்றால், நமது கைகளை வைத்து நமது விரல்களை வைத்து நமது கண்களை குத்தக்கூடிய கேடுகட்ட இந்த கேடி வேலையை தெளிவாக செய்திருக்கிறான். அதுல டாக்டர் அம்பேத்கர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். அதை கம்யூனிஸ்டின் மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மேதையாக இருக்கக்கூடிய ஜோதி பாசு அவர்கள் அதை ஏற்கிறேன், வழிமொழிகிறேன் என்று சொன்னார்னு நீ சொல்றேன்னா எதுக்கு சொல்ற? இதுதான் முக்கியமான விஷயம். நீ ஒன்னா நம்பர் ஜாதி வெறி பிடித்திருக்கக்கூடிய ஒரு கேடி. நீ வந்துகிட்டு அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவதற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பத்தி பேசுவதற்கும் உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது? அப்படிதான் நான் முதல்ல கேட்கக்கூடிய விஷயம். நீ திராவிடர் இயக்கத்தை பற்றியும் பெரியாரை பற்றியும் கொச்சைப்படுத்திய உனது நாக்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அதுதான் முக்கியமான விஷயம். அதுல அவன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்தியாவில் இப்பதான் இவனுக்கு வந்து கண்ணு திறந்திருக்கிறான். கண்ணு பிறந்த குழந்தை கண்ணை முழிச்சு பார்த்து, ஐயோ இந்த இந்தியாவில் வந்துகிட்டு மிகப்பெரிய ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, பார்ப்பான் பறையன் என்கிற மிக குரூரமான சூத்திரத்தன்மை இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சூத்திரத்தன்மையை ஒழிக்காமல் நம்மளால வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தத்தை பண்ண முடியாது. அதனால் சமூக விடுதலை வேண்டும் என்றால் இங்கே வந்து நமக்கு என்ன தேவை என்றால் ஜாதி ஒழிப்பு தேவை. அதன் பிறகு பொருளாதார ஒழிப்பு, மேல் ஜாதி வர்ண ஒழிப்பு, அதன் பிறகு வர்க்க ஒழிப்பு. இங்க வந்து ஏழை பணக்காரன், அப்புறமேட்டுக்கு இங்க பெண் அடிமை ஒழிப்பு. என்ன தத்துவங்கள், என்ன வார்த்தைகள், என்ன ஸ்லாகிப்பு! இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு அறிவு தாங்க முடியல. அந்த அளவுக்கு வீரியமா இவரோட கொள்கையை வந்து அவுத்து விட்டு இருக்கக்கூடிய இதுல இங்க இருக்கக்கூடிய அவனுக்கு சிஞ்சா ஜால்ரா போடக்கூடிய ஊடகங்கள், நான் தனி நாடு கோரிக்கை கேட்கவில்லை, இந்த நாடே எனக்கு சொந்தம், தெற்காசியா முழுக்க நான் விரைந்து பரவி விரிந்து கிடக்கின்றேனா? நீ தெற்காசியாவில் வரைக்கும் நீ பறந்து விரிந்து கிட, இல்ல இந்த பூமி பந்து ஃபுல்லா பறந்து விரிந்து கிட. இங்க யாராவது உன்னை அப்படி கேட்டாங்களா? தமிழனின் அறிவு, தமிழனின் கல்வியின் அடிப்படையில அவன் எவ்வளவு வீச்சு, எவ்வளவு ரேஞ்ச் வேணாலும் போவான். நீ என்ன கான்செப்டை இங்க கொண்டுட்டு வந்து இங்க நிப்பாட்டுற? இங்க வந்துட்டு எல்லா பேரும் ஆடியும் மாடையும் மேய்க்க போங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய உனது நாக்கு இந்த தெற்காசியா முழுக்க விரைந்து பறந்து விரிந்து கொண்டிருக்க கிடக்கின்ற இந்த 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 விஷயத்தை நீ எப்படி கிரெடிடேஷன் எடுத்துக்க முடியும்? அதுதான் இப்ப நம்ம கேட்கக்கூடியது. அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நீ கல்வியின் மூலமாக மட்டுமே இங்க இருக்கக்கூடிய சீர்திருத்தத்தையும் இங்கே நாங்கள் அரும்பாடுபட்டு உனக்கு வாங்கி கொடுத்திருக்கிற இடஒதுக்கீடு தத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு நீ மிகப்பெரிய அளவிற்கு முன்னேறி பல நாடுகள் செல்ல வேண்டும் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அதற்காக இங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே முதலில் எந்த விதமான எலெக்ஷன்லையும் நிக்கல, எந்த விதமான மக்கள்கிட்டையும் போய் எனக்கு அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கல. ஒரு தனி மனிதன் இயக்கம் கண்டார், அந்த இயக்கத்தின் கொள்கைகள் இங்கே சட்டமாகின, அந்த சட்டத்தை இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டன. அந்த சட்டத்தை இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு தமிழகத்தின் தந்தை என்று ஒரு புகழ் மாலை சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் தான் முதல் அரும்பாடுபட்டு போராட்டங்களின் வழியாகவும் மக்கள் மன்றத்தின் வழியாகவும் மக்கள் இதயங்களின் வழியாகவும் இடஒதுக்கீடு தத்துவத்தை வென்று காட்டி இங்க இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் பிறந்திருக்கின்ற, இறந்திருக்கின்ற, இப்போது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனிமேல் பிறக்கப் போகிற அத்தனை குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் பொதுவான இடஒதுக்கீடு தத்துவத்தை பெற்றுக் கொடுத்ததின் விளைவாக அனைவரும் இங்கே நாம் கல்வியை கற்றுக்கொண்டு உலக நாடுகள் ஃபுல்லா நம்ம பரவி இருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வரலாற்றை மறைத்து விட்டு தெற்காசியா முழுக்க என் தமிழன் போய் பரவி விருந்திருக்கானா? உனது கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒன்னைய மாதிரி கள்ள பாஸ்போர்ட்டின் மூலமாக போனானா? நான் கையெழுத்து போட்டு கொடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய பல நாடுகள், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல எனக்கு பாஸ்போர்ட் தருவான்னு சொன்னா நீ முதல்ல யார்? பாஸ்போர்ட் ஆபீசரா இல்ல இந்த நாட்டுடைய அதிபரா? என்ன பிரச்சனை? எவ்வளவு பொய்கள்! அதுல எவ்வளவு கூலா வந்துட்டு தெற்காசியா முழுக்க பரவி விரிந்து கொண்டிருக்கான. அவன் பெற்ற அறிவு, அவனுக்கு கிடைத்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில கல்வியின் மூலமா போயிருக்கிறான். நீ ஒரு 1ஆம் நம்பர் தற்குறி, கல்விக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு அடிமாட்டு முண்டத்துல இருக்கக்கூடிய கேடுகட்ட 4ஆம் தர ஒரு போக்கிலே அரசியல்வாதி.
காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, உனக்கு பின்னாடி ஒரு கேஸ் வந்தா கேஸுக்கு பிறகு ஒரு பேச்சு, கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்கும் போது ஒரு பேச்சு, வெளியில வந்து நின்று நெஞ்ச விடச்சுக்கிட்டு ஒரு பேச்சு. இதெல்லாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கேவலமான முகத்தின் வெளிப்பாடுதான் உன்னுடைய இது. ஆனா நீ எவ்வளவு வீரியமாகவும் எவ்வளவு வந்து காரியமாகவும் வார்த்தைகளை இங்க வந்து விட்டுட்டு இருக்கிற. அதுவும் தனிநாடு கோரிக்கை கேட்கல. இது இன்னொரு விஷயம் வந்துகிட்டு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் போடக்கூடிய இந்த திராவிட கல்லாட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல, நேத்திக்கு வரைக்கும் இவனுக்கு நம்மளது திராவிடன் ஐடியாலஜி கழுவி ஊத்துறாங்க. திடீர்னு வந்துகிட்டு திராவிட தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இவன் ஒரு வீடியோ போடுறான்னா, இவனை செருப்பால் அடிப்பதற்கு நாமெல்லாம் போக வேண்டியதில்லை, இவருடைய ஜாம்பிஸ் எல்லாமே கிளம்பி இருக்கிறாங்க. ஏன்னா இவன் இப்போது பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சை கடுமையான கோபம் கொண்டு வெறி பிடித்த மாதிரி இருக்கிறார்கள் இந்த ஜாம்பிஸ் கூட்டம். ஏன்னா அவர்கள் எல்லாமே பக்காவான RSS அடிமையாக கடந்த 14 ஆண்டுகளாக இவன் மாத்தி வச்சிருக்கிறான். அதன் அடிப்படையில இன்னைக்கு இவன் பேசிருக்கக்கூடிய இந்த வானளாவிய பேச்சு, இந்த ஜாதி ஒழிப்பு, அந்த வர்ண ஒழிப்பு, பெண்ணடிமைய ஒழிப்பு, இது எல்லாமே இவன் கட்சிக்கு முரணான கொள்கைகள். ஆக்சுவலா வந்துட்டு இது எல்லாத்தையுமே யார் பேசுவான்னு கேட்டா நாம் பேசுவோம், நமது பகுத்தறிவாளர்கள் பேசுவாங்க, ரேஷனலிஸ்ட் பேசுவாங்க, காம்ரேட்ஸ் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பேசுவாங்க, இங்க சமூக நீதியின் மீது விருப்பம் கொண்டு அம்பேத்கரிஸ்டுகள் பேசுவாங்க. ஜாதி ஒழிப்பை இங்கே யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேச வேண்டிய பேச்சை ஒரு சீமான் என்கிற தரம் கட்ட 4ஆம் தர ஜாதி வெறியை பேசும் போது அங்கே இருக்கக்கூடிய முழுமையாக ஜாதி வெறியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற ஒரு RSS கைக்கூலி பசங்களா இருக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ் கூட்டங்கள் என்ன நினைப்பான்? இது ரொம்ப தூரம் இல்ல, இந்த சாட்டா மாமாப்பா என்ன நினைப்பான்? என்னடா இந்த ஆள் வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்ப இந்த வீடியோக்கு ஜாலரா போட்டு அண்ணல் அம்பேத்கர் இப்படி சொன்னாரு, கம்யூனிஸ்ட் கேமரேட்ஸ் எல்லாம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவானா? எவ்வளவு கேவலமான சந்தர்ப்பவாதம். ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு காலையில பொடனிய பிடிச்சு கொண்டுட்டு போய் அந்த கோர்ட் முன்னாடி நிப்பாட்டி நீ பேசின பேச்சுக்கு விளக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த விளக்கண்ண கிட்ட வந்துகிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமாதான புறா இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த புறா பறக்க விட்டுருக்கக்கூடிய அறிக்கையை தான் இப்ப இவன் பேசக்கூடிய பேச்சு. ஏமாந்த சோனகிரிகள் இங்க இருக்க எவனுமே கிடையாது. உன் பேச்சை நம்புறதுக்கு, உன்னுடைய கோயாந்தனமான இந்த திராவிட மாடலுடைய ஆதரவான இந்த பேச்சை நம்புவதற்கு உன் ஜாம்பிஸ் கூட நம்ப மாட்டான். அதனால ஒழுங்கா ஒரு பக்கம் நெல்லு. நீ வந்து லெப்டும் கிடையாது, நீ வந்து ரைட்டும் கிடையாது, நீ வந்து 1ஆம் நம்பர் வந்து பிரீடர் டாக். நீ ஒரு நாக்பூர் வளர்த்து வச்சிருக்கக்கூடிய பிரீடர் டாக். அந்த ரேஞ்சில் மட்டும் நின்று நீ பேசுனா அந்த ரேஞ்சிலேயாவது உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த ரேஞ்சிலேயாவது உனக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். சரிப்பா, இவன் அந்த நாக்பூர் வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு பிராணி, அது அப்படித்தான் பேசுங்கிற ஒரு மரியாதையாவது உனக்கு கிடைக்கும். திடீர்னு நீ வந்துட்டுலாம் ஜாதி ஒழிப்பு பேசுனா அதை பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு கண்ணாடி முன்னாடி நின்று பாரு. அந்த கண்ணாடி